நேற்றுக்கு கூட வந்து நம்மளுடைய முன்னாள் அமைச்சர் திரு உதயகுமார் அவர்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார், இது வந்து வடிகட்டுன போய். இது எப்படி சார் நடக்கும்? இது யாராவது சொன்னாங்களா? எங்க கட்சியிலிருந்து யாராவது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோமா? இல்ல திமுக அதிமுக ஒன்னா சேர்ந்தா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியுமா? முதல்ல அந்த நம்பர், அந்த எண்ணிக்கைகள்லாம் சரியா வருமா? அது அவங்க எல்லாம் வந்து வெளியில வந்த பிறகு சொல்றாங்க சார். வெளியில வந்த பிறகு மாத்தி மாத்தி பேசுறாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க, தலைவர் சொன்னாதா யாகவே சொல்லல. தலைவர் சொன்ன இல்ல, காதர் மொஹிதீன் அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? எனக்கு வந்து தாவேகா கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கான நிர்பந்தத்தை கொடுத்தாங்க, இல்லனா என் கட்சியே போயிருக்கார். அப்ப அந்த அழுத்தத்தை யார் கொடுத்தது? ஆதவர்ஜனா கொடுத்தாரு அந்த கட்சிக்கு சார். எங்கள்கிட்ட இருந்து வெளியில போகும்போது அவங்க போகிறதுக்கான ரீசன்ஸை தேடுறாங்க சார். அவ்வளவுதான் சார், அவங்க ரீசன்ஸை தேடுறாங்க, அவ்வளவுதான். இல்ல, நீங்க கவர்னர் மாளிகையில கொடுக்கப்பட்ட ஒரு கடிதம், இதுவரைக்கும் கவர்னர் மாளிகையில என்ன கடிதத்தை கொடுத்திருக்கோம் அப்படின்ட்டு தாவேகா அபிஷியலா ரிலீஸ் பண்ணல. அந்த கடிதம் ஒன்னு லீக் ஆனிச்சு. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், எல்லா பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு தெரியும். அந்த லீக் ஆன கடிதத்துல அமமுகவினுடைய காமராஜ் ஒரு எம்எல்ஏனும் ஐயுஎம்எல்ல இருந்து ஒரு எம்எல்ஏனும் இருந்துச்சு. எல்லாரும் பார்த்தோம். அந்த ஐயுஎம்எல்ல இருந்து ஒரு எம்எல்ஏ அந்த கடிதம் வந்த போது அதிகாரப்பூர்வமா ஐயுஎம்எல் அன்னைக்கு ஆதரவு தெரிவிக்கல. அப்ப என்ன அர்த்தம்? ஐயுஎம்எல் 2 எம்எல்ஏக்கள் ஒரு எம்எல்ஏவை தாவேகா உடை தனியா கொண்டு போயிட்டாங்க. கட்சியை காப்பாற்றுறதுக்காக இன்னைக்கு ஐயுஎம்எல் போய் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பாவம் காதர் மொஹிதீன் ஐயா அவர்கள். அவருக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பிரஷரை தாவேகா அவர் மேல மவுண்ட் பண்ணி அவங்க கொடுத்த ஸ்கிரிப்ட பேச வைக்கிறாங்கிறது தான் என்னுடைய. நீங்க பேசணும் பேசுற ஸ்கிரிப்ட் வந்து தாவேகா ஸ்கிரிப்ட் தான். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்குன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இல்ல, ஒண்ணே நீங்க பேசின மாதிரி தாவேகா இடத்துல பாஜக இருந்திருந்தா விடுதலை சிறுத்தைகளோ இல்ல சண்முகம் ஐயாவோ இதே மாதிரி பதில் சொல்லி இருப்பாங்களான்ற கேள்வியை மட்டும் திரும்ப சண்முகம் ஐயா கிட்ட கேளுங்க. அவ்வளவுதான். நீ தாவேகா இருக்கிற இடத்துல பாஜக இருந்திருந்தா அந்த நிலைப்பாடு என்னவாக இருந்திருக்கும், இந்த குதிரை பேரத்துக்கு இவங்க என்ன நிலைப்பாடு எடுத்திருப்பாங்கன்றத மட்டும் பாருங்க.